விக்னேஸ்வராய நமகம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா 2/6/2026 அன்று நடைபெறுகின்ற குருபெயர்ச்சி கும்பராசிக்கு எவ்வாறு உள்ளது, பொறுமை நிதானத்தையும் பிரதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய பயிற்சி என்று கூட சொல்லுவோம். நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதி உச்சம் பெறுகின்ற காலம், அதாவது பணவரவு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஆனா நம்மளுடைய பார்வை இது வரைக்கும் நம்மளை முது வரைக்கும் நல்லா பார்த்துருந்தார். 5ஆம் பார்வையாக அவருடைய 9ஆம் பார்வையும் பார்த்திருந்தார். நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை தான் இப்ப பாக்குறாரு. அவர் 9ஆம் பார்வையில் அங்கே சனி பகவான் வீட்டிருக்காரு. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம் என்று கூட சொல்லலாம். நம்ம பார்வைக்கு 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவருடைய நேரடி பார்வையில் விரயம் சார்ந்த விஷயங்களும் இருந்து கொண்டிருக்கும். அதனால நம்ம குடும்ப செலவுக்காக நம்ம வீடு கட்டுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களை நாம் தேர்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். படிப்பு, நம்ம குழந்தைகள் கல்விக்காக படிப்புக்கு நாம செலவீனங்கள் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம் என்று கூட சொல்லலாம். அதனால விரயமும் இருக்கும், வருமானம் என்பது இருந்து கொண்டிருக்கும், செலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கும். அதே போல் அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக நம்ம ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கும். தொழில் இருந்து கொண்டிருக்கும், நீங்க கவலையே கொள்ளது. நம்ம தொழில் மாட்டு நடந்துட்டு ஐயா, தொழில் இருக்கும், லாபம் தரும், அதுக்கேற்றார் போல் செலவீனத்தையும் தருகின்ற அமைப்பாக இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி. அவர் 6ஆம் இடத்துல இருந்து உச்சம் பெற்றாலும் பாதகம் அல்ல, சாதகமே. ஓரளவுக்கு சரிசமத்தை கொடுக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க. இந்த நேரத்துல பொறுமையும், யாருக்கு ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். நல்லவனும் கெட்டவனாக மாற்றக்கூடிய தன்மையும் இந்த காலத்துல உண்டு. ஒரு நல்லவனா இருக்கு ஐயா, நம்மளுக்கு தவறான விஷயத்துல தவறான நண்பர்கள் சேர்ந்துட்டு ஒரு பிரச்சனை தந்துட்டு இருக்காங்க, இல்ல அவங்க மூலியமா நாம கையெழுத்து போட்டோம், நம்மளுக்காக அவங்களுக்காக நாம கையெழுத்து போட்டு அந்த சாதகத்தை மாற்றி தருகின்ற அமைப்பாக மாறும். காலம் எப்போனா எது ஒன்னா கொடுக்கும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கும்பராசிக்காரங்க கடந்து வந்த பாதை கடினமான பாதை தான், நான் இல்லைன்னே சொல்ல. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்துட்டாங்க. ஆனா பகவானுடைய அமைப்பு இதுக்கு முன்ன இருந்த பார்வை வேற, இப்ப கிரக பார்வை வேற. அதனால இந்த நேரத்துல பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய காலம். மனைவியின் உடல்நலத்துல இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் விலகும் சாமி, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கடன்ல நாம ஏன் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல எண்ணி பார்க்கின்ற நேரமாகவும் இந்த காலம் இருக்கும். பகை உணர்வுகள் ஏற்படும், அதில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஏறும். பார்ட்னர்ஷிப் கார்ட்டில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகுமையா. 2 தான் பார்ட்னர்ஷிப், 2 தான் குடும்பம், 2 தான் குழந்தை, குடும்பம் கூட்டி என்னென்ன இருக்குது எல்லாமே 2ஆம் இடத்தை வச்சிருக்கான். அப்போ அந்த 2ஆம் இடம் புனிதப்படுகின்றது. அதனால தேவைகள் பூர்த்தி செய்யும். நிறைய பேருக்கு காலதாமதமாக இருந்து வந்த திருமணம், இணையா 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த ஆண்டு குரு பகவானுடைய பெயர்ச்சியின் மூலியமாக திடீர் தாமதத்தை ஏற்படுத்தி அந்த தாமதெல்லாம் உடைஞ்சு நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.